ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு நிறுவனம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார்னு அவருடைய அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தம்பி திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டார். லயோலா கல்லூரியில் அவர் படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்திலேருந்தே நமக்கு அறிமுகமானவர், பழக்கமானவர். பெயிலில் வந்திருக்கிறார், ஜாமீனில். சில விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட பேசலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக சந்திக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணா. என் தமிழ் தாயவர்களுக்கும் அண்ணனுக்கும் மூத்த பத்திரிகையாளருக்கும். நீங்கள் கைது இந்த குதிரை பேரத்தில் திருநாவுக்கரசு ஈடுபட்டார் அப்படின்னு எனக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா வருவீங்க போவீங்க, எதுவுமே நான் பார்த்து ரகசியம் அப்படின்னு இங்கே வந்து உங்ககிட்ட நான் பார்க்க முடியாது. படப்படன்னு உடச்சி, ஆனால் இந்த மாதிரி ஒர்க் எடுத்துக்கிறேன்னா, அப்படி செய்துக்கிறேன்னா, அப்படி பார்த்துக்கிறேன்னா, இந்த ஒர்க்கை கொடுத்துருக்கிறாருன்னு எல்லா கட்சி தலைவர் பேரையும் சொல்லுவீங்க. ஆமாம். என்ன தம்பி அண்ணாமலைக்கு வேலை செய்யறீங்களான்னா, ஆமாண்ணா அவங்களுக்காக வேலை செய்கிறேன்னா, அப்புறம் இவ்வளோ பேர் நம்பி இருக்காங்க, ஏதோ ஒரு ஒர்க் எடுத்து செய்யணும் தானே. இப்படி இருக்கக்கூடிய அந்த நபர் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு குதிரை பேரம் 10 எம்எல்ஏவுக்கு மேலே நீங்கள் பேசி தூக்குற வேலை செய்திருக்கிறதுன்னு எப்படி இருக்கிறது? ஆனால் இது யார் சொன்னான்னு தெரியலண்ணா. நான் 10 எம்எல்ஏ தூக்குறதுலாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஆக்சுவலாக இது நடந்து என்னன்னா, நான் வந்து தரவுகள் சேர்ப்பது கூட உங்களுக்கு தெரியும். டேட்டாஸ் எல்லா லெவலையும் நான் சேகரிப்பேன். உங்களுக்கே தெரியும். இறங்கி எல்லா கட்சியிலையும் சேகரிப்பேன். டெத்தாக போன கூட எந்த அளவுக்கு டெத்தாகவும் போய் நான் சேகரிப்பேன். கிட்ட 25 ஆண்டுகளாக அண்ணனை என்னை பற்றி நல்லா தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இது என்னாச்சுன்னா, தமிழகத்தில் புதுமையாக வந்து இந்த குதிரை பேரம் வந்து புதுசு. என் வாழ்க்கையில் புதுசுனா, நீங்களும் கிட்டத்தட்ட பத்திரிகையாளர் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே இருப்பீங்க. இது புதுசு, தமிழ்நாட்டு அரசியல் இது புதுசு. அப்படின்ற போது இது வந்து தாவேக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்கள் தான் உள்ள வந்து போயிருக்காங்க. அப்படி பார்க்குறோம், அவங்களாம் அதிருப்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கள் அதிருப்தியில் இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி பார்க்குற போது இவங்க தாவேக்க என்ன பண்ணுறாங்க, அதிமுக சைடு குதிரை பேரம் வாங்கி விஜயபாஸ்கர் ஆட்டம் மற்ற ஆட்டம் பேரம் பேசப்பட்டு தான் அது வாங்கப்பட்டது. அது தெரியும். ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி ஆதவர்ஜனா ஜானெல்லாம் நான் பேசும்போது எங்கிட்டயே சில வியாபாரம் பேரம் பேசக்கூடிய ஆட்கள் தான். அப்புறம் குதிரை பேரத்துக்கான தகுதியான ஆட்கள் தாவேக்கள் உள்ள ஆட்கள் தான். அப்படி இருக்கிற போது அவங்க செய்கிறாங்க. அப்படின்ற போது இங்கே தாவேக்களை வந்து ஏதாவது தாவதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படி ஒரு இதுன்ற போது தான் நான் வந்து ஊத்தங்கரை எம்எல்ஏ கிட்ட வந்து நான் போன்ல பேசினேன். அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்து தாவேக்கு வந்தால் என் பக்கத்துல இருக்குதான்னு விசாரிக்கிறீங்க. ஒரு வேவ் பார்க்கறதுனா, ஒரு உளவு பார்க்கறதுனா அதுக்கேற்ற மாதிரி பேசுவோம். இப்போ அண்ணன் கிட்ட ஒரு செய்தி புடுங்கணும்னா எப்படி புடுங்கன்றோமோ அது மாதிரி இப்படி மானியத்தை பொண்ணு பேசுற மாதிரி ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு ஒரு பல்ஸ் பார்க்கறதுக்காக பண்ணது. அந்த பண்ணத்தால என்னாச்சுன்னா, அவர் வந்து இதை ஒரு விஷயம் சாதாரண சிம்பிளா என்னன்னா, இந்த மாதிரி விஷயத்த நான் வந்து அணுகிறேன் கொள்றதுனா என்ன 45 வயசு ஆகுது, இத்தனை வருஷம் அனுபவம். என் லோக்கல் தொகுதியில் ஆள் இருந்தா நான் ஏடிஎம்கே வந்தால் ஏடிஎம்கேல ஆட்கள் சொல்லி அங்கே யார் என்னன்னு அதுக்கிட்ட தூது விட்டு பேசி விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி ரகசியமாக முடிக்க வேண்டிய விஷயம் தான் அந்த குதிரை பேர விஷயம். நான் ஃபோன் பண்ணி பேசினாவே அப்பயே புரிஞ்சுன்னா அது குதிரை பேரில் கழுது பேர கூட இல்லைன்ட்டு. நான் ஃபோனில் யாராவது பேசுவாங்கண்ணே. ஒரு அட்வொகேட்டாக படிச்சிருக்கேன், ஒரு வழக்கறிஞர், ஒரு அரசியல் ஆய்வாளர், இத்தனை ஆண்டுகளாக நான் இருக்கேன். இந்த எலெக்ஷனை கூட நான் வந்து விஜய் முதலமைச்சர் சொன்னது தமிழ்நாட்டில் நான் தான். ஆனால் யாருமே ஏற்றுக்கப்படலை. 1,40,00,000 ஓட்டு வரும்னு சொன்னேன். அப்போ கூட எல்லாம் நிறைய ஊடகங்களை பற்றி 2 கோடி வாங்கிட்டான்னு போட்டாங்க, விமர்சனம் பண்ணாங்க. அதையும் நான் ஏற்றுட்டு போயிட்டேன். இன்னைக்கு பக்கத்து தொகுதிக்கார் அப்படி அதிமுக வந்தால் அவர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தம்பி நல்லாவே தெரியும். அதே மாதிரி இங்க திருப்பதி தொகுதி கூட எடுத்தீங்கன்னா வந்து திருப்பதி எம்எல்ஏ வந்து என்னுடைய பங்காளி. அப்படி போது இவங்க எல்லாம் ஏடிஎம்கே வந்தாலுங்க. சோ இவங்க எல்லாம் சராசரி இவங்க கிட்ட நீங்க பேசுறீங்க, இந்த மாதிரி நான் அதிருப்தி இருக்குதா இல்லையா எப்படி கேட்கிறேன். உளவில் என்னன்னு கேட்கிறேன். உளவில் அந்த தேவையா வந்து அந்த தேவை என்ன புதுமையா இருப்பதனால நான் கேட்கப்பட்டேன், வேற ஒண்ணுமே இல்லை. மற்றபடி வந்து இவங்க வந்து பேரம், ஆனா வெரி சிம்பிள். பேரம்னா மறைமுகமா செய்ய விஷயம் தான், வெளிப்படையா செய்ய. இப்ப விஜயபாஸ்கர் 2 பேரும் செஞ்சாங்க, வெளிப்படையா செஞ்சாங்களா? மறைமுகம் தான் இருந்துச்சு. நான் வெளிப்படையே போன்ல ஒண்ணு பேசுவேனா அப்படியே புரிஞ்சுக்க வேணா, இவன் என் தரவுகள் சேர்ப்பு தான் பேசப்படுறான்ட்டு. அப்படி நான் வந்து பேசி பிசினஸ் தான் முடிக்கணும். அவனை வந்து இங்கதான் ஒரு சிக்கல், இந்த சேகரிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல வரீங்கல்ல, என்ன தேவை இருக்குது? ஆனால் டேட்டாஸ் தான் எப்பவுமே முக்கியம்னா. ஆளுங்கட்சி எதிர்கட்சி விஜய் வந்து ஒரு புதுமையான கட்சி, 108 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இங்கே அதிமுக வந்த ஆட்கள் நான் வந்து தாவேக்காவுடைய ஆட்கள் கிட்ட நான் பேசலையே, தாவேக்காவுடைய விஜயுடைய ரசிகராக வந்து எம்எல்ஏ கிட்ட பேசலையே. இந்த அதிமுக தாவேக்கா போனாங்க இல்லையா, அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு நாலேஜ், என்னுடைய இதுக்காக தான், ரெஃபரன்ஸ் நாலேஜுக்காக தான் நான் பேசப்பட்டேன். ஆனால் நான் ஃபோன் பண்ண ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து உடனே வந்து கன்ஃபார்ம். ஏன்னா 6 மாதம் நான் விஜய் டீமில் ஜான் ஆதவர்கிட்டலாம் என்கிட்ட அப்பப்போ கலந்துக்குவாங்க, பேசுவேன். விஜய்கிட்டே நான் பேசினேன். இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட கூட்டணி போகாம தடுத்து நான் தான். அதிமுக பாஜக கூட்டணி போவதற்கு கடைசி நொடி பேசுறேன். விஜய் 1.5 மணி நேரம் பேசினேன் ஃபேஸ் கால்ல. சரண் ரெட்டி நிறைய முறை கான்வெகேஷன் ஆகும், நிறைய முறை தகவல் கொடுத்திருக்கேன், நிறைய முறை பேசப்பட்டிருக்கேன். கூட்டணி போகாததுக்கு காரணமே நான் தான். அதிமுக பாஜக கூட்டணி போகாததுக்கு தடுத்தே நான் தான். விஜய் அவர்கள் இவங்க கூட்டணிக்கு போக வேணாம் தடுத்து நான் தான். நான் முளமாற இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஜானுவால வந்து சமாளிக்க முடியல. அப்படி போது அவர் சொல்றத வந்து அங்க வந்து இல்ல, ஜான் அவர் என்ன சமாளிக்க, ஜான் சொல்ற கருத்துக்கள் இல்ல, அவர் சொல்ற கருத்துக்கள் அங்க சரியா வராதனால, நம்ம ஒரு 25 ஆண்டுகளா நான் அந்த அனுபவம் இருப்பதனால, ஒரு மூத்த சீனியர் இருப்பதால, அவரும் லயலா லிபர்ல படிச்சவர், ஆதவர்ஜனும் லயலா படிச்சவங்க. இல்ல தம்பி, அவர் இருக்கிறார்ல ஜான் ஆரோக்கியசாமியை விட அந்த இதுல நீங்க வந்து நிபுணத்துவமா?
ஆனா கிட்டத்தட்ட நான் 25 வருஷமா இருக்கேன் இல்லையா. ஓ. அப்போ அண்ணனுக்கே தெரியுமில்ல. நான் எத்தனை வருஷம் அவங்கலாம் லிபால படிச்சுட்டு ஸ்ட்ராட்டஜியா வந்து மார்க்கெட்டிங் தொழில் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜியா வந்தவங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா சர்வேல 2004 முறையா என்னுடைய குருநாதர்கிட்ட கத்துக்கிட்டு முறையா நான் வெளியே வந்து அது உங்களுக்கே தெரியும். நான் எப்படி வந்தேன், என்ன வரலாறு உங்களுக்கு தெரியும். தெரியும் உங்களுக்கு. நான் அதுல மீடியா எக்ஸ்பர்ட் சொல்லி படிச்சுட்டு அதுக்கு அடுத்து மூலமா ஒவ்வொரு ஆய்வு பண்ணி கிட்டத்தட்ட 65 ஆய்வு விட்டுருக்கேன். அதை ப்ரூஃபும் பண்ணிருக்கேன். நிறைய எலெக்ஷன்ல நான் தோக்காம வெற்றி பெற்றிருக்கேன். ஒண்ணு தோத்து கோயம்புத்தூர் வந்து அண்ணாமலையுடைய செயல்பாடால் தான் நான் தோத்தேன். அண்ணாமலை தேர்தல் அணுகுற விதத்துல தப்பால தான் தோத்தேன். அந்த இடம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்க தொகுதி. அதை தவற விட்டது அவங்களுடைய தேர்தல் அணுகுமுறையில் குளறுபடியால தவற விட்டாங்க. அவங்க உதவியாளர்கிட்ட கூட அண்ணாமலை சொன்னேன், ஏங்க தயவு செஞ்சு ஒரு 10 நாள் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுங்க, எனக்கு காசு கூட கொடுக்க வேண்டாம், பட் நான் சொன்ன டாஸ்க்கை ஜெயிக்கிறதா இருக்கும், இந்த இடத்துல வீக் ஜோனா இருக்குன்னு சொன்னேன். ஆனா 10 நாள்ல போய் என்னங்க நான் பண்ண முடியும்? இப்படி ஒரு முட்டாள் உதவியாளர் வச்சுக்கிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருக்க போது அதுல உதவியாளர் நிச்சயமா சொல்றேன், நான் நடந்து ஓப்பனா சொல்றேன். அந்த உதவியாளர் நான் கேட்டேன், ஒரு 10 நாள் வாய்ப்பு கொடுங்க, அந்த எந்த இடத்துல வீக் ஜோனா இருக்கு லிஸ்ட் போட்டே தரேன், இந்த இடத்துல வீக் ஜோனா இருக்குங்க. ஆனா 10 நாள்ல போய் என்ன பண்ணுவேன் பார்த்துக்கலாம் விடுனா, அடுத்த 2020 பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா நினைச்சாங்க. கண்ணு மண்ணை கவனாங்க. நானும் எவ்வளவு கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா அதுக்கு மட்டுமே சொந்த காசு செலவு பண்ணேன், யாருமே வாங்கல. அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் பிடிக்கும், என் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரே காரணம் கண்மூடித்தனமா நான் வந்து சப்போர்ட் பண்ணேன், செலவு பண்ணி இது பண்ணேன். ஆனா ஜெயிக்க வேண்டிய வாய்ப்பு தவற விட்டது அண்ணாமலுடைய தேர்தல் அணுமுறையின் செயல்பாடால் தவற விட்டாங்க. அப்படி பாக்குற போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஜான் ஆலோசனை அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தேன். எப்படி இவ்வளவு ஓட்டு ஆலோசனை கொடுத்தேன், டேட்டாஸ் எல்லாம் எப்படி ஜான் அடிக்கடி டச்லயே இருப்பாரு. எப்படி இருக்கு, என்ன இருக்கு, நிலவரம் என்ன, மக்கள் நம்ம என்ன இருக்கு, என்னதுன்னு அப்படி தகவல் கிராஸ் செக் தகவல் சொல்லுவாரு. அப்பப்போ சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு 1,40,00,000 ஓட்டு இருக்குங்க, இதுக்கு மேல போச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆகும். இல்லைன்னா விஜய்க்கு எப்ப சொல்றீங்க? 6 மாசமா டிரான்சாக்ஷன் ஓடிட்டு இருக்கு, 6 மாசம் ஓடிட்டு இருக்கு. அப்படி இவ்வளவு ஓடிட்டு இருக்கு. இந்த நிகழ்வுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜான் கிட்ட பேசுறேன், ஒரு வாரம் கழிச்சு நான் உங்களை மீட் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் 1ஆம் தேதி ஆக்சுவலா நான் அண்ணாமலை மீட் பண்ற போது என்னாச்சுன்னா, அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு ஏதாவது வாய்ப்பு பிசினஸ் என் கம்பெனி இதை கொடுத்தா இருப்போம், இல்லைன்னா இங்க பிசினஸ் வந்து இது பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அவரோட டிராவல் பண்ணிட்டேன். இதுக்கு மேல டிராவல் பண்ண என்னோட சக்தி இல்லை, என் கம்பெனி நடத்த முடியல. அண்ணாமலை தரப்புல நான் 1ஆம் தேதி மீட் பண்ண ஆக்சுவலா அது இல்லாத போது இந்த ஒரு ஆக்ஷனால அண்ணன் ஜான் கிட்ட வந்து நான் அவர் ஜான் சொன்னா ஒரு 11 மாவட்டம் நீங்க எடுத்து செய்யுங்க, ஒரு 3 மண்டலம் பிரிச்சுக்கலாம் நேர்மையா சொல்லப்பட்டாங்க. இல்லைன்னா பிசினஸ் வந்து அங்க வந்து இது பண்ணலாம் நோக்கத்தில் தான் நான் வந்து இந்த பிளான்ல இருந்தேன். இது எதாச்சும் என்னாச்சுன்னா வந்து சில நண்பர்கள்லாம் ஊடகவியல் இருக்கிற நண்பர்கள் சில செய்தியாளர்லாம் இது பேசப்படுறதால இது என்ன இருக்கு எதுக்கு பக்கத்து என் தொகுதியில் தான் இது பண்ணேன், திருப்பத்தூர் தொகுதியும் ஊத்தர தொகுதியும் செக்அப் பண்ண, அவ்வளவுதான், ஜஸ்ட் பல்ஸ் பார்த்து, அவ்வளவுதான். அந்த பல்ஸ் பார்த்துக்கு விலை கிடைச்ச பரிசு தான் இதை ஒழிய மற்றபடி தாவை காட்சியை கவுக்கணும், சதி பண்ணணும். பேரம் பேசுனீங்க, இந்த விஷயம் உடன்படலைன்னா உங்களோட வச்சுங்க வெளியில சொன்னேன்னாக்கா குடும்பத்தை உங்களுக்கு மிரட்டல் விட்டதா அதான் உங்க பேர்ல. ஆனா ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ யார் அது நான் கேட்டேன், நான் போலீஸ் செக்ஷனை கேட்டேன், சார் இதெல்லாம் நான் பேசவே இல்லை சார் அப்படின்றதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த செக்ஷன் போட்டால் தான் ரிமாண்டே பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஒரு வழக்கு நீங்க வக்கீல், ஆமா வக்கீலெல்லாம் இல்லைன்னா வக்கீலெல்லாம் ஆனா வழக்கறிஞர் சொல்லதான் அடிச்சாங்க. நீதிமன்றத்துல சொன்ன நீதிமன்றத்துல போய் ஐயா இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க கொடுமைப்படுறாங்க சொல்ற போது அவர் என்ன சொல்றாரு, கெட்ட வார்த்தை பேசப்படக்கூடாது, துன்புறுத்தப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. கஸ்டடி எடுத்து வந்த போலீஸ் களை வச்ச உடனே அடிச்சேன். என்ன ஜட்ஜி கிட்ட சொன்னா நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே அடிச்சாங்க. ஸோ கடும் பிரகாஷ்ராஜ் வந்து தூங்க விடாம கண்ணில் அப்படியே பண்ண மாதிரி தூங்க விடாம நிக்க வச்சு கொண்டாங்க, டார்ச்சல் அவ்வளவு பண்ணாங்க. அதை விட ஒரு கொடுமை ஒரு பொய்யான வழக்குன்ற பாக்குற விஷயத்துல இன்னும் இதுக்கு வந்து முடிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை எஃப்ஐஆர் பண்றாங்க. அப்ப நான் கேட்கிறேன், சார் இதெல்லாம் நான் கொலை மிரட்டலாம் விடுக்கவே சொல்லவே இல்லை சார், நான் பேசினேன் தரவழி செப்ப பேசப்பட்டேன், மற்றபடி நான் வந்து அவங்க கிட்ட வந்து எந்த இதுவுமே நான் பேசல, இது மாதிரி கொலை மிரட்டலாம் சொல்ல விடல, இதெல்லாம் எதுக்கு சார் போட்டீங்க அப்படின்னு கேட்கிற போது, சார் வேற விஷயம் வேற வழி இல்லை சார், இப்படிதான் சார் செக்ஷன் போட முடியும், வேற என்ன சார் போட முடியும் அப்படின்னு கண்ணுக்கு தெரிஞ்சு போடப்பட்ட வழக்கு இந்த வழக்கு. அதுக்கடுத்த ஒரு விஷயம் அதுல இவங்க நரேஷ்லாம் வருவாங்க, இவங்கெல்லாம் வருவாங்க, இவங்கெல்லாம் போய் உங்களை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நான் எக்காரதுன்னு சொல்லவில்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அந்த மாதிரி ஊத்த நம்மள்கிட்ட நான் பேசவும் இல்லை. நரேஷ் கார்த்தி வருவாங்க. இதை விட ஒரு காமெடி என்னன்னா, நாம கோயம்புத்தூர்ல வந்துட்டு இருக்கேன், அசோக் குமார் என்னுடைய பங்காளி, என் சொந்தக்காரன், அவங்க சின்ன மாமனார் இறந்துட்டாங்க, நல விசாரிக்க கூப்பிட்டு ஒரு ஹோட்டல்ல நல விசாரிச்சுட்டு வரேன். அந்த அசோக் குமாரே உள்ள சேர்த்துறாங்க. கட்ட ரிமாண்ட் பண்ணி உட்காரப்போ அசோக் குமார் வந்து நிக்கிறார். என்ன ஏன்னு கேட்கிற போது என்ன கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா தெரியுது அந்த அசோக் குமார் செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் உள்ள சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமாருக்கு இந்த அசோக் குமாரை கொண்டு வராங்க. அப்புறம் அந்த அசோக் குமார் அசோக் குமார் உள்ள நினைச்சிட்டாங்க. இது சிரிக்கிறதா அல்றதா சொல்லுங்க? இல்ல இப்ப உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அந்த செந்தில் பாலாஜி தாயின் மீது ஆணையாக செந்தில் பாலாஜி நேரடியாகவோ மறைமுகமாகவோ திமுக ஆட்சி இருந்த போது கூட, ஆட்சி இல்லாத போது கூட இதுவரை நான் சந்திச்சிடலன்னா, போன் மூலமா கூட நேரடியாகவும் நான் மீட் பண்ணதில்லை, பேசினது கூட இல்லைன்னா, ரகசியமா கூட நான் பேசினேன். இது என்னுடைய அவங்கள பேசினது இல்லை, அவங்க சந்திச்சது இல்லை, முன்ன பின்ன பழக்கம் இல்லை. யார் இந்த கார்த்தி ரமேஷ்லாம் யார்? கார்த்தி ரமேஷ் நீங்க சிறையில தான் பாக்குறீங்களா? அரெஸ்ட் சிறையில பண்ற, சிறையில கஸ்டடி யாருன்னு முகம் தெரியும், அப்பதான் தெரியும். அதுக்கு முன்னாடி கார்த்தி ரமேஷ் பேர் கூட பேசுனது கூட பேர் கூட தெரியாது, நான் பேரே தெரியாது. பேசியிருக்கீங்களா? பேசுனதே இல்லை. போன்
வந்து பணத்தை லொகேஷன் வாங்கி ஒரு லொகேஷன் இருந்தது கிடையாது. அது மாதிரி ஃபோன் டிரான்சாக்ஷன் தான் கிடையாது. ரமேஷ் கார்த்தி இதுவரை நான் முகத்தை பேரே நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ அவங்க வந்து என்ன ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தூக்கிட்டு திங்கக்கிழமை இது பண்ணிட்டு அவங்க ஒரு நானும் சொல்லி பார்த்தா கேட்கல. ஒன்னே அரைச்சமாவே 10 முறை அரைக்கிறேன் கேட்கவில்லை. நடந்தான்னு சொன்னா இல்ல வேற என்ன உண்மையா சொல்லுன்னு சாக அடிச்சாங்க. நான் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இருக்குன்னா இது இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை அப்படி சொல்ல போனீங்கன்னா சார் அடிச்சாங்க அதெல்லாம் அடிச்சாங்க. இன்னொரு விஷயம் இன்னொரு நடந்த விஷயம் நான் நைட்டு கூட்டின்னு போறப்ப என்ன சொன்னாங்க சார் இந்த மாதிரி வந்து வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டீங்க சார் அப்படி சொன்னேன். சார் ஒரு வழக்கறிஞர் பேசிக்காக சென்ஸ் எடுத்துங்க சம்மன் கொடுங்க. நான் திருடனில் ஓடி போல நான் வரேன் உங்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நடக்கல. அவங்க வேலை வாங்கி தர ஏமாத்தி தான் கூட்டு போன பிறகு அதுக்கு அடுத்து தான் மறுநாள் நைட்லாம் தூங்க விடாமல் இது பண்ணிட்டு மறுநாள் காலையில் இப்படி எம்எல்ஏ கிட்ட என்ன பேசுனீங்க எது பேசுனீங்க ஸ்டோரியை உருவாக்கி வடிவமைக்கப்பட்டு திரைக்கதை 2 நாள் ரூம் போட்டு திருவல்லிக்கேணியில் உதயம் லாட்ஜில் ரூம் போடப்பட்டு அங்கே திரைக்கதை வசன டைரக்ஷன் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிலாம் முடிச்சு வச்சுக்கிட்டு எல்லாரும் தூக்கி நரேஷ் எடுத்து தூக்குறாங்க தியாகராஜன் தூக்குறாங்க ஒவ்வொருத்தரும் தூக்கி வச்சு வடிவமைக்கப்பட்டு கார்த்திக் ரமேஷ் வந்து நீங்க முன்ன பின்ன பார்த்து இல்ல போனும் பண்ணதில்ல. திருவா ஈசிஆர் ரோட்ல ஒரு காஃபி கடையில நீங்க 3 பேரும் உட்கார்ந்து பேசுனதா சொல்லி அது ஒரு மிகப்பெரிய காமெடினா. அது அங்க நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல அதுதான் என்ன நரேஷும் கார்த்தி ரமேஷும் பிசினஸ் ரீதியா எப்பயோ ஒரு முறை மீட் பண்ணிருக்காங்க. இதுக்காக மீட் பண்ணான்னு போலீஸ்காரர் இது பண்ணிட்டாங்க. அப்ப வந்து கஸ்டடி எடுத்த பிறகு நான் கூட ஏதோ ரிலாக்ஸா கூட்டு போறாங்க ஈசிஆர் ரோட்ல நினைச்சேன். கடைசி அங்க போயிட்டு காஃபி எல்லாம் வாங்கி கொடுக்கல கஸ்டடி எடுத்து காஃபி வாங்கிக்கல ஒன்னும் வாங்கிக்கல பன் கூட வாங்கிக்கல பஜ்ஜி கூட சாப்பிடல. கடைசியா குரூப் பண்ணிட்டு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டா இங்கதான் சஞ்ச மாதிரி ஒரு ஸ்டோரி உருவாக்குறாங்க. ஒரு வழக்கு கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண பிறகு கஸ்டடி எடுத்து இங்கதான் சந்திச்சுங்க. அப்படி ஒரு சந்திப்பே நடக்கல. அப்படி ஒரு நான் பேச முன்கூட்டியே சந்திக்கல. ஆனா தெரியவே தெரியாதுண்ணா. இதுதான் உண்மை. தாயின் மீது ஆணையாக இதான் உண்மை. இவங்க எல்லாம் நான் இந்த கேஸ்ல உள்ள ஆட்கள்ல ஒருத்தரை தாண்டி யாருமே தெரியாது. நான் பார்த்த கூட ஒருத்தர் நரேஷ் இந்த தியாகராஜன் 2 பேரை தாண்டி எனக்கு யாருன்னே தெரியாது. இவங்க தொடர்புன்னு தியாகராஜனுக்கும் கிடையவே கிடையாது. ஸோ அப்படி போது இது என்ன நீங்க வந்து ஒரு தனி இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திருநாவுக்கரசுனா அந்த மாதிரி செய்தி நிறுவனத்துல அடிக்கடி கருத்து கணிப்பு எல்லா கட்சிகளுக்குள்ளும் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஒரு ஜனரஞ்சகமா பேசுற ஆளு உங்களை வந்து என்ன மோட்டிவ் என்ன காரணத்துக்கு எனக்கே தெரியல. விஜய் அதை விட ஒரு விஷயம் வந்து நீ சொல்ற மனத்திலிருந்து சொல்ற திரிசா மேட்டர் வந்து ஒரு காலத்துல ஓஹோன்னு பத்திட்டு இருந்துச்சு. திரிசாவும் விஜயவரும் ஒரே யூனிஃபார்ம்ல சேர்ந்து போறாங்க. அப்போ வந்து செம்ம டேமேஜ் ஆகுது. அந்த நேரத்தில் வந்து நான் சர்வே விடுறேன். அப்போ ஆதவரஞ்சான் வந்து விடுங்க அப்படியே எத்தனை முறை 100 போன் பண்ணியிருப்பாங்க. இருக்கிறத உண்மை கூட சொல்லுங்க சார் அந்த இமேஜ் உடையும் அப்படின்னு கெஞ்சினாங்க. ஆமா 1:30 மணி 2 மணிக்கு ப்ரெஸ் மீட் அதனுடைய வரையும் இது பண்ணாங்க. அதை விட இன்னொரு விஷயம் ஒரு ப்ரெஸ் மீட்ல இது பண்றப்போ அந்த விஜய் முதலமைச்சர் சொல்ற போது திமுக சைடு சரியான அழுத்தம் கிட்ட தாவே கார்டுலாம் பாதுகாப்பே கொடுத்தாங்க ப்ரெஸ் மீட்ல. இவ்வளவு திமுக உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து பென்னரும் என்ன பண்ணாங்கன்னா எல்லா ஊடகத்திலையும் வந்து பேட்டி போடக்கூடாதுன்னு நிறுத்திட்டாங்க. அதை பேட்டி கொடுத்து போடக்கூடாது நிறுத்திட்டாங்க. அப்போ வந்து தாவேக்காவுடைய ஆட்கள் தான் ராஜ்மோகன் தான் இன்னைக்கு இருக்கிற கல்வி அமைச்சர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. இன்னும் நிறைய சொன்னா நர்மல் குமார் எல்லாம் சொன்னா அவ்வளவு கதை சொல்லுவேன். அப்படிலாம் வந்துட்டு இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. பாதுகாப்பு தாவேக்கா திமுக அழுத்தத்துல இருந்து உங்களை அவங்க தான் சேவ் பண்ண. இப்படிப்பட்ட இந்த திருநாவுக்கரசர் எதுக்கு வந்து வழக்குல சிக்க வைக்கணும்? அவங்களுக்கு தேவையே இல்லையே. அது ஆதவர்ஜனா நீங்க நண்பரா இருந்திருக்கீங்க. ஆதவர்ஜனா நிர்மல் குமார் அவரு ஜான் ஆரோக்கியசாமி இவங்க கூட நட்பா இருந்திருக்கீங்க. கம்யூனிகேஷன்ல இருந்திருக்கீங்க. உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நெருக்கடி வரப்ப அவங்க உங்களை காப்பாத்தி இருக்கிறாங்க. கரெக்டா கைவிட்டாங்க. நெருக்கடி கொடுப்ப அந்த நேரத்துல காப்பாத்தி இருக்காங்க. கரெக்டா? ஆனா இப்ப இந்த வழக்குல உங்களை வந்து சிக்க வைக்க காரணம் என்ன? இளையராஜா எங்கேயுமே இல்ல இளையராஜா பேசின ஒரே காரணத்துக்காக காவல்துறை ஜோடிக்கப்பட்ட வழக்க ஒழிய செந்தில் பாலாஜிக்கோ அவங்க சார்ந்த சர்க்கார் அந்த டீமுக்கோ எனக்கு சம்மந்தமே இல்லை. இதுவரை நான் வாழ்நாள பார்க்காத ஆட்கள் அவங்க ஆட்கள். அதாவது நான் கலைஞரை தெரியும், உங்களுக்கே தெரியும். கலைஞர் எனக்கு பிடிச்ச தலைவர். திரு ஸ்டாலின் அவர்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். கனிமொழிக்கா வெரி வெரி க்ளோஸ் என்னெல்லாம் தெரியும். இவங்கெல்லாம் கூட பரவாயில்ல. இரவுகள் கூட நிறைய ஃபைல் முடிச்சிருக்கேன் போயிருக்கேன். முச்சாமனாட்ட கூட நிறைய ஃபைல் போய் முடிச்சிருக்கேன். ஆனால் செந்தில் பாலாஜி கிட்ட எந்த ஒரு ஃபைலோ எந்த ஒரு ரகசியமாவோ வெளிப்படையோ எனக்கு பிடிக்காத தலைவர்கள் ஒரு தலைவர் செந்தில் பாலாஜி. தமிழக அரசியலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பிடிக்கலன்னு நினைக்கக்கூடிய தலைவர். அவர் கூட இருந்த அந்த 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சதா? அதுவே இல்லைங்கண்ணா. அவங்களே தெரியாது எனக்கு. பார்த்து கூட நான் பேரும் கூட ஜெயில தானே கஸ்டடி இருக்க போது எனக்கு தெரியும் அறிமுகமே. அதுவே எனக்கு தெரியவே தெரியாதுண்ணா. நான் கோயம்புத்தூர் செந்தில் பாலாஜி அங்கே ஜெயிலில் இருக்க வராரு. அப்போ வந்து அண்ணாமலை நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணேன். தமிழ்நாட்டிலே ஒரு பார்லிமெண்ட் தொகுதி எப்பவுமே எடுக்கவே மாட்டேன். மாநில லெவலில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். முதல் முறையா ஒரு தமிழ்நாட்டுடைய தலைவர் இவ்வளவு ப்ராப்ளம் ஆகுறாங்க. அப்படி அந்த தொகுதியை வந்து முழுமையாக நான் ஆய்வு பண்ணி சொந்த காசை போட்டு பண்ணி அந்த இடத்துல அப்படி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணுமே.
ஸோ நான் போலையே. அப்போ அண்ணாமலைக்கு ஆதரவு தான் நான் குரல் கொடுத்தேன். இந்த நொடியில் ஏன்னா இவங்கெல்லாம் உண்மையிலேயே எனக்கு தெரியாது, தெரியும் சொல்லுவோம், கம்யூனிகேஷனே இல்லை. இப்போ ஒரே விஷயம், சிடிஆர் எடுத்து காவல்துறை போட்டாங்களா, சிடிஆர்ல ஏதாவது ஒரு இடத்துலயாவது டிரான்சாக்ஷன் இருக்கேனா, ஏதாவது இது டிரான்சாக்ஷன் மொத்தமா இவங்களை சந்திச்சிருக்கேன் பார்த்து டிரான்சாக்ஷன் இருக்குன்னா, இல்ல நான் மீட் பண்ண ஏதாவது எதுவுமே இந்த குற்ற பின்னணி ஃபைல் பண்றதுல எதுவுமே கிடையாது. எந்த போன் மூலமா வந்ததா போனதா பிரிச்சு கொடுத்ததா பேசினதா எந்த இடத்துலயும் வரல. இல்ல வரலன்னா கொடுத்தா நான் மேல கொடுக்க சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். உண்மையிலே பாக்கெட்ல காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ கேஸுக்கு வந்து நானே பேட்டி கூட சொல்லிக்கிறேன், செந்தில் பாலாஜி அவர்களே தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் 50 நாளா டெய்லியும் காலைல கையெழுத்து போறது, ஈவினிங் கையெழுத்து போறது, கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி கஷ்டமா இருக்கேன், கொஞ்சம் இது என்ன நானே கட்சிக்காரனா, இது இந்த கேஸ் என்ன பொய் கேஸ் அப்படி போது அதாவது உங்களை அரெஸ்ட் பண்ண நோக்கத்துக்காக செந்தில் பாலாஜியை 10 அரெஸ்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட வழக்கு தான் இந்த வழக்கு. அதுல நான் பலிகடாகி மாட்டிக்கிட்டேன். அவங்களுக்கு சார் அதிகாரி என்ன சொல்றாங்க, காவல்துறை அதிகாரி சார் 2 பேரும் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. நரேசன் பிடிச்சி அடிச்சிட்டாங்க. அடிச்சதெல்லாம் ஒரு காத்திர போய் சொல்லிட்டார். அதுக்கடுத்து என்ன வந்து இந்த அவர் சொல்லிட்டார், நீங்க சொல்லுங்கன்னு வீடியோ காட்டுறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், சரி நானும் அடி வாங்குவா, இப்போ இடையில உடம்பு சரியில்லை, ஒரு நாளைக்கு 12 மாத்திரம் சாப்பிட்றேன். அங்கே வந்து பல்லு விளக்கிட்டு தண்ணியும் குடிக்கல, ஒன்றும் குடிக்கல, தொண்டை இதெல்லாம் வத்தி போய் வறண்டு போயிருக்கு, மூச்சு வாங்க, பிரீத்திங் வந்து ப்ராப்ளம் கொஞ்ச நாளாக ஓடிட்டு இருக்கு. அப்புறம் கையால் அடிச்சாங்களா? கையால் அடிச்சாங்க. இத்தனைக்கும் வந்த உடனே லைவ் அடிச்சாங்க. மனுஷன் என்ன, எனக்கு யாரும் எங்கள் அப்பா அம்மா கூட அடிச்சதில்லை, என்னை தொடறதுக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ இதுவாக இருந்தாலும் என்னை வந்து முறை அடிச்சாங்க. அது மலைக்கு வலிக்குது. அதில் அதை விட இன்னொரு முறை அது சட்டை கால்ட்டினாங்க பாருங்க கஸ்டடியில், அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அவ்வளோ பெரிய குற்றவாளி நான் கிடையாது. இது ஒரு அரசியல் வழக்கு. நான் கொலை பண்ணிடல, திருடிடல, ஏமாத்திரல, எந்த துரோகமும் யாருக்கும் நான் செய்யல, யாருக்கும் எந்த பொய்யும் நான் சொல்லலை. நாவுக்கரசன் முடிஞ்சளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோ துரோகங்கள் வன்மங்கள் அண்ணனுக்கே தெரியும், எவ்வளோ துரோகங்களை கடந்ததுக்கு, ஏமாற்றங்கள் நிறைய கடந்திருக்கேன். அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல சட்டை கழட்டிட்டு பண்ற அளவுக்கு நான் வந்து இல்லை. அதை விட ஒரு என்ன சொன்னாங்கன்னா, உன வாழ்க்கையில அடுத்தடுத்து வழக்கு போட்டு உன முடிச்சு விட்டுருணும். ஒரு வழக்கறிஞர், அம்பேத்கர் சட்டத்தை விரும்பி படிச்ச ஒரு வழக்கறிஞர் என்ன வந்து ஒரு பொய் வழக்குன்றதை கண்கூடா நான் உங்களை முடிச்சு விடுறதுல உங்களுக்கு என்னன்னு தெரியல. என்ன அந்த இங்கதான் இடிக்குது திருநாவுக்கரசு. நீங்க சொல்றதுல நிறைய முரண்பாடு. ஒரு பக்கம் வந்து நீங்க அவர் விஜய் அவர்கள் கூடவே 1.5 மணி நேரம் பேசியிருக்கீங்க அந்த இதுல தொலைபேசி கூட்டணி போறது காரணமே நான் தானே. கேளுங்க, அந்த காரணம் இவ்வளவு பெரிய விஷயம் நல்லது நடந்திருக்குது. ரொம்ப நன்றி சார், நீங்க சரியான ஐடியா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி சார். சொன்னவர் விஜய், தமிழக முதலமைச்சர், முன்னாள் மாணவர், இந்நாள் முதல்வர். அவர் வந்து ஒரே கல்லூரி. அப்படி இருந்த போது இந்த விஷயத்துல என்ன மன்னிச்சு விட்டுருக்கலாம், நல்ல விஷயங்கள் ஏன் கூப்பிட்டு என்னன்னு கூட என்கிட்ட கேட்டிருக்கலாம். மன்னிச்சு விடலான்றப்ப வார்த்தை வருது, தவறு செய்திருந்தாதான் மன்னிச்சு விடலாம். அதாவது இந்த விஷயத்துல விடுவிச்சிருக்கலாம். சாரி, அந்த வார்த்தை சொல்ல மாட்டேங்க, விடுவிச்சிருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துல இப்ப நீங்க சம்திங் உங்களை மீறி ஏதோ ஒண்ணு நீங்க செய்திருக்கீங்க. என்னங்க நான் செய்திருக்கேன்? ஏதோ தவறு நடந்திருக்கு, பேரம் பேசி இல்ல. நான் பேரம் பேச நான் தான் பேச சொல்ல போறேன். நான் தேங்காய் உடச்சு ஒரு மாதிரி உடச்சு வரலாம், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நான் ஜனநாயக நாட்டுல ஏன்னா நான் கேட்கிறேன், அரசர்கள் ஆண்ட உங்களுக்கும் இலக்கிய வரலாறு தெரியும். சேர சோழ பாண்டியர் மன்னர் வந்து குறிஞ்சி முல்லை 5 வகை நிலத்துல இருந்து அத்தனை மன்னர்கள் அரசர்கள் நம்ம முன்னாடி ஆண்டிருக்காங்க. சதிகளும் விதிகளும் கண்டுவதுதான் அரசியல். சந்திர்பலன் விளையாட்டு தான் அரசியல் அதிகாரமாவே இருக்கும். அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது வாஜ்பாய் ஆட்சி அவுக்கலையா, இந்தியாவுடைய பிரதமர் அந்த ஆட்சி கவுக்கலையா? அது மாதிரி அரசியல் வந்து சகஜம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதை வந்து கடந்து போன விஷயம். இதுக்கெல்லாம் வழக்கு போட்டு கோர்ட்டுடைய நேரத்தையும் காவல்துறை நேரத்தையும் எடுக்கணும் அவசியம் இல்லை. இதை வந்து கடந்து போயிருக்கலாம். ஒரு ஆட்சியை வந்து கவிக்கிறதுக்கான சதி யார் பண்ணது? அந்த கண்டுகாம அப்படி கடந்து சதி யாருன்னா பண்ணாங்க? நீங்க பண்ணிருக்கீங்க. அப்படி யார் சொன்னாங்க? அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கின மாபெரும் கட்சி மற்றும் பலன் சொல்லக்கூடிய கட்சி, அவங்க எம்எல்ஏ மட்டும் உங்களுக்கு எதுக்கு? அது அப்படின்னா அது சதி இல்லையா? சோ இது நான் சதி பண்ணல, சோ சதி இல்ல அப்படி இருப்ப நீங்க கடந்து போயிருக்கலாம். அது சதின்னு இல்ல, அவங்களுக்கா விருப்பப்பட்டு ரிசைன் பண்ணிட்டு இங்க அப்படி சொல்வது. அப்படி சொல்லு. இதே விஜயபாஸ்கர் அவர்கள், இதே கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு பேசப்பட்டிருக்காரு, எவ்வளவு இந்த 41 கொலையில வந்து எவ்வளவு வந்து பேசப்பட்டார், விமர்சனப்பட்டாரு தெரியும். அதே நாக்கு இன்னைக்கு எப்படி பேசுது? அவரே என்ன சொன்னாரு, என்கிட்ட வேண்டி பேசப்பட்டாங்கன்னு ஒரு வார்த்தை விட்டாரு இல்லையா? ஏதோ வாய்த்தரம் வந்துச்சு இல்ல? அது மாதிரி அவங்க தான் செய்யக்கூடிய ஆட்கள். அப்படி இருக்கிற போது இதெல்லாம் அரசியல் சகஜம், இது கடந்து போகணும். ஏதாவது துரோகங்களும் வஞ்சங்களும் சூழ்ச்சிகளும் இருக்குதான் அரசியல். இதவே ஃபேஸ் பண்ணலாம். அப்புறம் அரசியல் இருக்கீங்க, அரசியலே அதுதானே. சரி, இப்ப உங்களுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப எங்கேயாவது முரண்பாடு வந்ததா? இந்த நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்றதுனா, ஆக்சுவலா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடுத்த முறை நான் மீட் பண்றதுனா, மீட் பண்றதா இருந்துச்சு. மீட் பண்ணிட்டு ஆனா தொலைபேசியில் தான் பேசிட்டு இருக்கீங்க. பேஸ்கல் தான் பேசிட்டு இருப்போம். மீட் பண்ண வேண்டியது ஆக்சுவலா என்னாச்சும் சதுர்புல்னா இது 2 நாள் 2 பேருக்கு மட்டும், என் திருப்பத்தூர் ஊத்தங்கரை மட்டும் என் பக்கத்துல பதில் என் திருப்பத்தூர் என் பங்காளி எம்எல்ஏ வந்து என் திருப்பதி டாக்டர் என் பங்காளி, அவங்க பையன் ரொம்ப க்ளோஸ். அவங்க பையன்ட்டு வந்து என்னப்பா எப்படி இருக்கீங்க, எல்லாம் இது மாதிரி விஷயம் ஓடிட்டு இருக்கு, உங்க இதுலயும் எப்படி இருக்கு
இருக்கு, மனநிலை எப்படி இருக்கான்னு ஒரு இது கேட்டேன், அவ்வளவுதான். அதுக்கடுத்து ஆனா இல்லைனா நம்மலாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம இதெல்லாம் தொடர்றது மரியாதைன்னு சொன்னா நல்ல விஷயம், அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து வந்து இங்க இவன்ட்ட நம்மள்ட்ட பேசினது 30 இளையராஜா பேசினேன். 35 கோடி ரூபா கொடுக்குறேன் வாங்க போகலாம் கிடையாது. அதுல கொலை மிரட்டலாம் எதுவும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் இன்னாரெல்லாம் உங்களை பார்ப்பாங்க, பேசுவாங்க, முடிப்பாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. அப்படி ஆடியோ கூட போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயம் நான் செய்யவே இல்லைண்ணா. போய் அப்புறம் சின்ன பிள்ளை இல்லைண்ணா, 45 வயசு ஆகுதுண்ணா. கிட்டத்தட்ட கலைஞரில் பார்த்து நான் அரசியலுக்கு வந்தவன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த அரசியல் ஆய்வில் இருக்கேன், 1/4 நூற்றாண்டா. அப்படின்ற போது எனக்குன்னு ஒரு தன்மை மென்மை இருக்கிறது. எது வெளியே சொல்லணும், எது ரகசியம் பாதுகாக்கின்ற போது எனக்கு ஒரு காசு கிடைக்குது, துட்டு கிடைக்குதுன்னா கூட நான் ரகசியத்தை பாதுகாத்து ரகசியமா வீடியோ முடிப்பேன்னா இப்படி வெளிப்படையா வருவாங்க. நான் சொன்னேன், இது காமன் சென்ஸ்ண்ணா. சரி, இது எல்லாத்துக்கும் ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஏற்கலாம். என்ன மோட்டிவ், என்ன காரணம்? அவங்க ஏன் உங்க மேல நீங்க நல்லது செய்திருக்கீங்க, ஒரு பெரிய அவங்க மோட்டிவ் வந்து செந்தில் பாலாஜி 10ஆம் தேதிக்குள்ள அரெஸ்ட் பண்ணணும். அதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட வழக்கு தான் இந்த வழக்கு. என்ன பொறுத்தவரை அந்த பார்வையில் நான் பாக்குறேன். சோ என்னுடைய பார்வை அப்படி இருக்கு. அது இருக்கலாம், இல்லாம போலாம். அவரை வேற வழக்குல போட்டு வேற மாதிரி கைது பண்ணி, ஆனா எப்படி இல்ல, இந்த மேட்டர்ல மாட்டினா 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படியே பிடிச்சி உள்ள வைக்கணும்ல. டார்கெட் டு செந்தில் பாலாஜி. அவங்க வந்து முழுக்க வந்து டார்கெட் வந்து 10ஆம் தேதிக்குள்ள பிடிச்சி உள்ள வச்சாங்களா? ட்ரை பண்ணாங்க, முடியல. அதுக்கு தான் ஃபுல்லா எல்லாத்தையும் பிடிச்சி நெட்வொர்க் அவங்க சம்பந்தப்பட்ட இந்த அவாலா திபாலாம் அவங்களாம் யாருன்னு தெரியாது. சரி, பறிமுதல் செய்யப்பட்ட பணம்லாம் அது அவங்க பிசினஸ். அவங்க ஜெயில இருக்கப்போ நான் அவங்களை சந்திச்சேன். ஜெயில இருக்கப்போது சந்திச்ச போது அவங்க கார்த்தி ரமேஷ் அப்புறம் அந்த அவலால மாட்டப்பட்டவங்க வாக்கிங் கால ஜெயில சிறையில் வாக்கிங் போவோம். அப்பதான் அப்ப சொல்லி அறிமுகம் நாங்கள் இது போலன்னு சொல்ற போது அப்பதான் அவங்களை சந்திக்கிற போது, சார் நாங்கள் தொழில் ரீதியா வந்து டிரான்சாக்ஷன்லாம் பக்கம் வச்சிருக்கோம், ஒன்றும் இல்லை, அது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கார்த்தி ரமேஷும் புகைப்படம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன அந்த நட்படிப்புல அவங்க தூக்கி வச்சிட்டாங்க. ஸோ ஒரு 16 பேர் ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்குன்னு வச்சுக்கலாம். இதை விட ஒருத்தர் சாப்பிட்டவங்கலாம் வழக்கு, இது சொல்றதா அல்லது தெரியல, சாப்பிட வந்தவங்க மேல வழக்கு, இந்த கேஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத வந்து ஒரு பத்திரிகையாளர் மேல வழக்கு, சிரிக்கிறதா இல்லைன்னு தெரியல. என்ன சொல்றது, இது ஒரு வழக்கு. இவ்வளவு உலக பரபரப்பா உலக லெவலில் தமிழ்நாடு லெவலில் இவ்வளோ பரபரப்பா இவ்வளோ பெரிய விஷயம். அதில் நான் சம்பவம் நடந்திருக்குது திரு, இந்த மாதிரி நடந்திருக்கு. உங்களை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் சில பத்திரிகையாளர்கள் இன்வால்மெண்ட்ல அப் டு டேட் லைன்லயே இருந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாரோடையும் நான் பேசலண்ணா. இப்போ பத்திரிகையாளர் நான் சொல்றது டிவி சேனல்கள் இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்துல, இந்த ஆப்ரேஷன்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிற தொடர்புல இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரணை நடந்திருக்கு. அது எப்படி அப்படி கேட்டுக்கிற தொடர்புல நான் வந்து கஸ்டடிக்கு போய் சொல்லிட்டேன், சார் நண்பர்கள் சார், நாங்க நிறைய பேர் நண்பர்கள் பத்திரிகை ஊடகத்துல இருப்போம். இல்ல நானும் நண்பர் தான், நண்பர்னா அவங்கள விட நான் திக்கா உங்களுக்கு கஸ்டடியில என்கிட்ட கேட்டாங்க. இல்ல நான் கேட்கறேன், நான்லாம் உங்ககிட்ட அந்த மாதிரி விசாரிக்கல. என்னாச்சு திரு, என்ன ஆச்சு அப்படின்னா இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி விசாரிக்கலாம். விசாரிச்சுதான் கூட்டி அது இல்ல, அது நாங்க இப்போ ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுவோம், டெக்ஸ்ட் பண்ணுவோம், அது பண்ணுவோம். அது மேலே வந்து இப்படி ஒரு அவர் ரொம்ப நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா என்கிட்ட பேசணும்னு வச்சுங்களேன். அப்புறம் அப்போ பேசுறப்போ இப்படி ஒரு தகவல் உண்மையா போய்யா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா உண்மை போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் சமூகத்தில் பேசினா தரவுகள் எல்லாம் எப்படி பேச முடியும்? அது நடக்கும்னு ஒரு நம்பிக்கையோட தான் பேசுவோம். சில விஷயம் நடக்காம கூட போகும், ஒரு செய்தி நடக்கும் வராம போகும். அந்த அடிப்படையில் வந்து இது பண்ணா நான் கஸ்டடிக்கு போய் சொன்னேன், சார் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், பட் அதுக்கு சம்மந்தம் இல்லை, இப்படி எல்லாம் பேசினது கூட இல்லை. நாங்கள் செய்திக்கு சேகரிச்சுக்கோம் சார், சில விஷயங்கள் அப்டேட்ல இருப்போம். ஒரு விஷயம் வந்து நடக்கும்ன்றதுல கன்ஃபார்ம் நாங்கள் உறுதியாக இருப்போம், சில நடக்காம கூட போகும். இது ஒரு செய்தி சேர்க்கிற விஷயம் தான் சார், நட்பு அடிப்பில், மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மனந்திருந்து சொன்னேன். ஆனா சார் சும்மா பேருக்கு தான் சார் போடுறோம் அப்படின்னாங்க. ஆனா அதுக்கடுத்து நான் ஜெயிலுக்கு போன பிறகு கூப்பிட்டு வச்சு அதை பெரிய நியூஸ் ஆக்கி பெரிய பப்ளிசிட்டி ஆகி பண்ணிருக்காங்க. நட்பை துண்டிக்கப்பட்டிருக்காங்க. வருத்தம் அளிக்குது. அவரு நிறைய பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு பழக்கம், நான் இன்னும் நிறைய பேசியிருக்கேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் விவாதத்துக்கு போவோம் வருவானே, அப்படி போற வரும்போது அந்த இதுல அவர் டச்ல இருந்தாருண்ணே. இப்ப சில நேரத்துல அண்ணன் கிட்ட டச் விழுந்து போவோம், ஒரு திடீர்னு பேசுவோம். இப்ப கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன் பேசுவேன். அது மாதிரி டச் சில நேரத்துல இருக்கப்போ அவங்களோட ரெகுலர் டச்ல பேசிட்டு வரும்போது டேட்டா சேகரிப்போம், தரவுகள் சொல்லுவாங்க, அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என் விஷயம் சொல்லுவாங்க. இப்படிதான் நான் செய்தி சேகரிச்சோம். அவர் கஸ்டடியிலே சொன்னேன், சார் இதெல்லாம் விஷயம் ஒண்ணு இல்லை. அதை விட ஒரு விஷயம் என் கூட கிளாஸ்மேட் சார், லைலாவில் படிச்ச ராஜசேகரன் ஒருத்தன், பாவம் வீட்டுக்கு போயிட்டு வச்சு செஞ்சிருக்காங்க. அந்த பையன் தெரிச்சு விட்டு போய் காட்டுக்க போய் 20 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். அறுவர் காட்டுக்க போயிட்டு அவன் கூட படிச்சவன் எத்தனைங்க சார் சொன்னேன், சார் அவெல்லாம் பாவம் ஒண்ணுமே இல்லை சார், அவெல்லாம் விசாரிக்க அவசியம் இல்லை. இப்படி நண்பர்கள் அத்தனை பேரையும் போயிட்டு விசாரிச்சு ரொம்ப தவறு நடந்திருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க. 100% என்னன்னா, எனக்கு இதுல ஒரு கேள்வி, இவர்களுக்கு நீங்க நல்லதை செய்திருக்கீங்க, விஜய் அவர்கள்ட்ட மணிக்கணக்கா பேசி இருந்திருக்கீங்க, அவருக்கு ஒரு பெரிய நல்லது கூட்டணி போயிட்டு வீணா போகாத அளவுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு இடம் வந்திருக்குது. காரணம் நீங்க தான். அவர் தேங்க்ஸ் 100% ரொம்ப நன்றி சார், சரியான நேரத்தில் உதவி சொன்னீங்க, கூட இருக்குனாரு. தப்திரா இன்னைக்கு நான் போய் கூட இருந்தா கூட இன்னைக்கு யாரெல்லாம் மினிஸ்டர் கூட எம்எல்ஏ மினிஸ்டர் இருப்பேன். அந்த வாய்ப்பு நான் தவற விட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு இப்படி இருந்த விஜய் தரப்பு ஜான் ஆரோக்கியசாமி உங்ககிட்ட நட்புல தான் இருக்கிறாரு, பகை இல்ல. நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி அதான் உங்ககிட்ட பகை எங்கேயுமே இல்லை. அவங்க உங்களுக்கு நல்லதை தான் செய்திருக்கணும். ஏன்
உங்களை வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி மேல செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு கேஸ்ல எந்த ட்ராக்லயாவது பண்ணிக்கலாம். நீங்க இதுல உள்ள வரது இதுல என்ன இன்னொரு காரணம்? விஷயம் அந்த எம்எல்ஏ பேசுறது கூட இந்த கட்சி இருந்து உங்ககிட்ட பேச சொல்லி சொன்னாங்க, நான் சொல்லல. ம். அப்பே புரிஞ்சுக்கணும். எங்க பிரதான பெரிய கட்சின்னு கூட சொல்ல தகவல் அவன்கிட்ட புடுங்கிறதுக்காக வாயை புடுங்கிறதுக்காக விஷயம். ஒரு போலீஸ்காரோ ஒரு உளவிலோ எப்படி பண்ணுவோம் அவன்கிட்ட வாயை புடுங்குற விஷயம். அப்படி போது உளவில தான் அவங்ககிட்ட அணுங்கிறத போது ஓ, பெரிய கட்சி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதை எந்த கட்சியும் நான் சொல்லவே இல்லை. எந்த கட்சியும் அப்பயே ஆக ஒரு பெரிய கட்சி பேசுறாங்கன்ற வார்த்தையை அவர்கிட்ட இல்ல. சொல்லியிருக்கீங்க. அதாவது அப்படி எடுத்துக்க வேண்டாம். பெரிய கட்சிகள் வந்து உங்ககிட்ட நான் பேச சொல்லி சொன்னாங்க, நான் சொல்லல. ஸோ அந்த இடத்துல நான் தெளிவா பேசுவோம். அவர் வந்து நான் கட்சியில இருக்கேன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து ரைட் சும்மா ஜாலியாக பேசிட்டு அப்புறம் தான் அதுக்கடுத்து அவர் தான் அதிகமாக பேசியிருப்பார். நான் அதிகமாக பேசிக்க மாட்டேன். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப சந்தோஷம், சிறப்பாக செயல்படுங்க, நல்ல சரி. விஷயம். திரும்ப அதே கேள்வி தான் கேட்கறேன். இந்த நீங்க நல்ல நட்பா இருந்துக்கிறீங்க ஜான் ஆரோக்கியசாமி கிட்டயும் ஆதவர்ஜனாகிட்டையும் ஆமா. பேசியிருந்தீங்க. வாய்ஸ் ஆஃப் காமன்ல போயிட்டு இருந்திருக்கேன். எனக்கு பணம் கூட கொடுத்தாங்க. போன எலெக்ஷன் வந்து ஒரு 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 டேட்டா கொடுக்க எனக்கு ஃபீஸ் கூட கொடுத்தாங்க. இல்லைன்னு சொல்ல. நான் அதுவும் 2.5 லட்ச ரூபா கத்தியோட கொடுத்தாங்க. ஒரு பேக்ல கொடுத்தாங்க. இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இவ்வளவு செய்த இவர்கள் ஏன் உன் மேல இந்த வழக்குல ஜோடிக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? எனக்குன்னு இல்ல. அது புரியல. அந்த இடம் தானே சந்தேகம். ஆனா சந்தேகத்துல நான் பேசுறப்போ அவங்க வந்து அண்ணன் பேசுறப்போ அவங்க வந்து நம்பிட்டாங்க. இதுக்கு இருக்கும் அப்படின்னு நம்பிட்டாங்க. அப்புறம் இந்த நரேஷ்ன்றது என்னன்னா ஒரு லேண்ட் திருச்சியில் ஒரு லேண்ட் மேட்டருக்காக வெயிட் பண்ணான். அவன் பழைய லாட்டரி முத்தையாவுடைய பையன். ஸோ அப்படி போது அவன் பிசினஸ் மேன், 2000 கோடி சொத்து மதிப்புள்ள பிசினஸ் மேன். அவனோட என்ன மற்ற லிங்க் அப்படியே பார்த்து அவங்களும் ரியல் எஸ்டேட்டை காத்திருக்கணும். லிங்க் ஆயிடுச்சு. லிங்க் ஆனவுடனே அப்படியே வடிவமைக்கப்பட்ட வழக்கு தான் இந்த வழக்கு. நீங்க எப்படி அவங்க கூட போய் ஜாயின் ஆகுது? 2 முறை நரேஷ் அவர்களை மீட் பண்ணேன். வேற விஷயமா வேற பிசினஸ் விஷயமா மீட் பண்ணேன். இது சம்மந்தப்பட்ட இல்லை. அந்த மீட் பண்ணதில் உருவாக்கப்பட்ட ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரினா. இந்த இவ்வளோ இதாக உருவாக்கி இத்தனை பேர் அரெஸ்ட், இத்தனை பேர் கேஸு, இத்தனை வழக்கில் ஆனது. மற்றபடி பார்த்தா இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கு நான் அத்தனை பேர்கிட்டமே எனக்கும் அவங்களுக்கும் ஃபோன் மூலியமாகவோ லொக்கேஷன் மூலியமாகவோ இல்லை சீடியா எடுத்து போட்டு பார்த்துருங்க எந்த வகையுமே டிரான்சாக்ஷன் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், நான் அந்த உளவு ரீதியாக அம்மையிட்ட பேசணும் தான். அது கூட என் கம்பெனி ஸ்ட்ராட்டஜி கம்பெனியாக தரவுகள் சேர்ப்பது. இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஜெயிலில் போய் சும்மா நினைக்கிறீங்களா 37 நாளும் குற்றவாளிகளை ஃபுல்லாக நான் ஆய்வு எடுத்தேன். எப்படி குற்றம் நடக்குது, கஞ்சா எப்படி பிடிக்கிறாங்க, ஒரு கஞ்சாவுக்கான சின்ன விஷயம். போய் ஒரு புள்ளி அங்கே ஒரு சிம்பிள் ஒரு சின்ன லாஜிக். கஞ்சா முழுக்க அசாம் ஒரிசாவில தான் கஞ்சா வரப்படுது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பர் டே வந்து 1000 கிலோ வருது. நான் போய் சும்மா இல்லை, நான் ஜாலியாக ஃபன்னா எடுத்துங்க. அங்கேயும் போய் சேட்டை கஞ்சா வந்து ஒரு நாளைக்கு 1000 கிலோ வந்து சென்னைக்கு வருது. இதுல கிட்டத்தட்ட 60% கஞ்சா இங்கதான் இதாகுது. இங்க சென்னையில 30% தான் கேரளா பெங்களூர் வந்து வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கதான் ஹப், இங்க தமிழ்நாடு தான் எல்லாம் போகுது. பஸ் மூலமா ட்ரெயின் மூலம் வந்து ட்ரெயின்ல இருந்து வர கிட்டத்தட்ட 10 ட்ரெயின் வருது. அதுல தான் வந்து கஞ்சா ஃபுல்லா எடுத்துட்டு வராங்க. பஸ்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. இப்படிதான் வந்து வருது. இது கஞ்சாவை ஈஸியா போலீஸ் நினைச்சா உடனே பிடிக்கலாம். இதுல 5 கிராம் 10 கிராம் பயன்படுத்தணும் வந்து பிடிச்சிட்டு அந்த விக்கிறவனை வந்து பிடிக்கதே கிடையாது, பிடிக்க கிடையாது. வாங்குறவனை வச்சுக்கிட்டு அவன் மேல அந்த 5 கிராம் 10 கிராம் ஒரு கமர்ஷியல வச்சு செக்ஷனை போட்டு 4 செக்ஷனை போட்டு கேஸை போட்டு கஞ்சா காவல்துறையில கஞ்சா இருக்கு. இது எப்படின்னா முந்தைய திமுக ஆட்சியில் என்ன பண்றாங்கன்னா அந்த மதுகள் வந்து விற்கின்றதுக்காக கஞ்சாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு பிளானை வந்து இப்ப காவல்துறை செயல்படுது. புட்டப் கேஸ் வந்து கஞ்சா அப்படி போடுறாங்க. அப்படி போடுற போது என்னாச்சுன்னா அதை வந்து இன்னைக்கு முழுமையா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. பட் பலாயிரம் பேர் பல குடும்பங்கள் நாசமா போகுது. இந்த தாவை காட்சியில போதையெல்லாம் ஒழிக்கல. 3 மாசத்துல நிறைய பேரை கைது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு புழல் சிறையில் அதை விட இன்னைக்கு அதிகம். இதுல என்ன பண்றாங்கன்னா விக்கிறவனை விட்டுறாங்க, வாங்குறவன் தான் பிடிக்கிறான். அவன் ஒரு 5 கிராம் 10 கிராம் ஆட்டோ ஓட்டுனர் சார், நைட்டெல்லாம் டயர்டு சார், நைட்டு போய் நான் பத்துவும் சார், அப்போ பிடிச்சி பத்துவும் சார் அப்படின்னு சொல்றான். அவன் மேல வழக்கு. அவன் வாங்குறவங்க கிட்ட விட்டான். அவங்க வாங்குற 2 பேரும் காமிச்சு விட்றான். கூகுள் பே பண்றான். அப்படி பண்ணவனுக்குலாம் வழக்கு சார். அதை விட ஒரு விஷயம், ஒரு டிசிசியில் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறான். ஆனால் நைட்டு மைண்டு ஃபுல்லாக இதாக இருக்குது. நான் வந்து கஞ்சா பிடிச்சினேன், என் தாத்தா முடிப்பா, அதனால் பழக்கம் வச்சு நான் வந்து 5 கிராம் 10 கிராம் அந்த பையன் மேலே வழக்கு. இப்படி என்னன்னா அவனை அடுத்த அப்கிரேட் உருவாக்குறதுக்கு புலசில் போடுறாங்க. இங்கேயே மன்னிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வழக்கெல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் போய் எடுத்து போய் விற்கிறவங்களை வந்து இது வரைக்கும் பிடிக்கல, கிடையாது. பெரிய விற்கிறவன் வித்துனே தான் இருக்கான், வாங்குறவன் தான் பிடிக்கிறான். அந்த மாதிரி விஷயம் தான் நடக்குது. அதை விட ஒரு விஷயம் வந்து இந்த ஜென்சி சொல்றாங்க. ஜென்சி முழுக்க வந்து ட்ரக்ஸ் டால்ன்ற ஒரு மாத்திரை, இப்படி நிறைய மாத்திரைகள் இருக்கு. அந்த ஊசிகளை விட்டு அங்கே கருப்பா இருக்கும். அந்த குற்றவாளிலாம் சந்திக்கப்பட்டேன். இந்த நிறைய இளைஞர்கள் வந்து இந்த பார்த்தா ஜென்சி ஓட்ஸ் நிறைய வந்து ட்ரக்ஸுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, உள்ள இருக்காங்க. ஸோ அப்படி அப்புறம் அது மட்டும் இல்லாமல் புழல் சிறையில் போய் இந்த கிச்சனை போய் பார்த்தேன். அவ்வளோ மோசமா இருக்கு. அந்த கேஸை வந்து அளவு இருக்கு. அவன் கேஸ் அளவு திறந்து விட்டுறான், ஆயிலையும் ஊற்றி விட்டுறான், அரிசி வந்து வேக
வைக்க மாட்டாங்க, அப்படியே கொட்டுவாங்க. அதுக்கிட்ட பருப்பு அப்படியே கொட்டுவாங்க. காயை மாட்டு கட்டுற மாதிரி வெட்டி போடுவாங்க, கழுவே மாட்டாங்க. ஈ முச்சுனே இருக்கும். 1000 பேர் தான் அங்க சமைக்கிறது, சமையல் மாஸ்டரே கிடையாது. விசாரணை கைதியில கூப்பிட்டு வச்சு அங்க சமைக்கிறாங்க. ஸோ தண்டனை கைதிகளும் அங்க கிடையாது. தண்டனை கைதிக்கு வந்து மாச சம்பளம் ஒரு 5000 5000 கொடுத்த பரவாயில்ல, அது மாதிரி கிடையாது. ஸோ பொருட்கள் நல்லா வருது, ஆனா சமைக்கிறதுக்கு சரியான முறையில் இல்ல. அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. உலகத்திலே தரம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய குஷ்பு இட்லி மாதிரி ஒரு நபிதா இட்லி வேணா ஜெயில பார்க்கலாம். சொசைட்டி அரிசியை வந்து அப்படியே மிஷின்ல அரைச்சி அதே அரிசியை வந்து இட்லியை போடக்கூடியது புலர்ச்சி தான் பார்க்க முடியும். இப்படி ஒரு இது சப்பாத்தி வேகவே வேகாது. நம்ம கிராமத்துல மாட்டு குளித்தி இருக்கும், அந்த நாத்தடிக்கும், ஒரு மாதிரி சுமல் அடிக்கும். அது மாதிரி வந்து இந்த சட்னி வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு நாத்தடிக்கும். சாம்பாருக்குள்ள தண்ணியை ஊற்றுவான், சிக்கனை கழுவே மாட்டாங்க, அப்படியே போடுவாங்க. இப்படி அங்கே சும்மா தானா அப்புறம் அது மாதிரி ஒரு கேரக்டர், இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்டு. டேட்டாஸ் வந்து டெட்டா போவேன். அப்படி போற மாதிரி சிறை தெருக்குள்ள நடக்கிற மனித உரிமை மீறல், இந்த மாதிரி மனித ஹியூமன் ரைட்ஸா வராங்க, கண் தொடை போயிடுறாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைனா சூப்பரண்ட் வராரு, ஃபார்மாலிட்டி இன்னும் வெள்ளக்கார முறை தான் இருக்கு, அப்படியே ஃபார்மாலிட்டி போயிடுறாங்க. ஸோ அப்புறம் வந்து விசாரணை கைதியில தோட்டத்துக்கு வேலை கூட்டு போறாங்க, விசாரணை கைதி கிச்சனுக்கு கூட்டு போறாங்க நைட்டு பகல். ஸோ அவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு. ஆனா அந்த அரிசியவே கழுவி சுத்தமா போட்டா சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சிறந்த அரிசி எதுவும் இல்லை, மருந்து போட அரிசியா தான் சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா கழுவே மாட்டாங்க, அப்படியே மூட்டில் அப்படியே கூட்டுவாங்க. இதை விட ஒரு கொடுமை, சோப்பு வந்து டீ ஒரு இது இருக்கு, அதில் டீல வந்து சோப்பு 2 சோப்பு கழுவாம டீயை ஊத்திட்டு போய் ஊத்திட்டு வராங்க, அதே இதில் சோப்பை போட்டு கழுவுறாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? மனித உரிமை மீறல். டீ கொடுக்குறாங்களே, அதுல சோப்பு கட்டி போட்டு சோப்பு அப்படியே இருக்கு, கழுவுன்னு சொல்லி போட்டது கழுவுல அப்படியே விட்டாங்க. அப்படியே டீயை ஊத்திட்டு எடுத்துன்னு போயிட்டு சிறைவாசியில கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அதுக்கடுத்து கழுவுறாங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் கண் எதிர்க்க உள்ள போட்ட டீயை தான் சிறைவாசி குடிக்கிறான். அப்புறம் தான் ஐயோ சோப் போட்ட சொல்லி எடுக்கிறான். இது கண் எதிர்க்க நடந்து. ஸோ மிகப்பெரிய மனித உரிமை மீறல் சிறையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. உணவு வந்து இதோட இலங்கை தமிழர்கள் நம் தொப்புள்குடி உறவாக இலங்கை தமிழர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை விட இலங்கை தமிழர் ஒரு கேஸ், விசித்திரமான கேஸ். ஒத்த படகுல வந்து மீன் பிடிக்க வரான் தமிழை. வர்றபோது அஜந்தன் அந்த பேரு. வர்றபோது என்னாச்சுன்னா அந்த படகு வந்து எல்லை தெரியாம வந்துருது. இதுக்காக ஒரு வழக்கு போட்டு 6 மாசம் சிறையில் இருக்கான். முகாம் கூட போகாம அவனுக்கு வக்கீல் வச்சு வாதாடு கூட அங்க கான்டாக்ட் இல்லாம சிறையில் என் தமிழ் இரவு இது இருக்கு. அதோட இன்னொரு வழக்கு ஒண்ணு. இலங்கை தமிழர் படகுல வராங்க. படகு வரப்ப இப்ப நம்ம ஊர் படகு மாதிரி இரும்பு படகு கிடையாது. அங்க வந்து எந்த படகுன்னு சொல்லுவாங்க, என்னது அது படகு, இந்த நல்ல ஒரு படகு சார், அந்த படகு வந்து சேஃப்டி கிடையாது. அந்த படகு உடஞ்சி போகுது. 2 கேனை பிடிச்சிட்டு வராங்க. கடல்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நடந்து வந்துட்டு கேனை பிடிச்சி வந்துருக்காங்க. அப்புறம் வரப்போ தமிழ்நாட்டு எல்லையா இருக்குது. அப்ப காவல்துறை போய் தமிழ்நாட்டு காவல்துறை போய் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு அவங்களை இது பண்ற போது அப்புறம் வர்ற இடத்துல ஒரு 3 கிலோமீட்டர்ல கஞ்சா மூட்டை இருக்குது. ஸோ வந்து கஞ்சா மூட்டை நீங்கன்னு சொன்னா காப்பாற்ற சொல்லி எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்க. இந்த முழுக்க குற்றவாளிகளை உருவாக்குற ஒரே துறை காவல்துறை தான் இருக்கு. இன்னைக்கு அதிகமா இன்னைக்கு ஜெயிலுக்கு போனா அடுத்த அப்கிரேட் ஆயிடலாம். ஏதோ 5 தேடனை வந்து மன்னிச்சு விட்டுறத வந்து வான்மணி விட கேஸ் எல்லாம் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இதை விட ஒரு கொடுமை இந்த சிங்கப்பெண்ணின்னு ஒரு திட்டம் வந்து மிக மோசம். பொய் கேஸ் நிறைய புட்டப்பாது. ஸோ இந்த சிங்கப்பெண் வந்து போன் பண்ணிட்டா போதும், இந்த பக்கத்துக்கு வரும் பிரச்சனை இருக்கும், அந்த பொம்பளை உடனே போன் பண்ணிட்டு என் பையனுக்கு கிஸ் அடிச்சான்னு ஒரு வழக்கு. இது வழக்கா சார்? அதுக்கடுத்து ஒரு ஐயோ அந்த கன்றாவி எல்லாம் பாத்தீங்கன்னா நாரி போயிடும். அவ்வளோ கேசஸ், நிறைய கேஸ் புட்டப் கேஸ் தான் அதிகமா இருக்கு. தாவே காட்சி உண்மையிலேயே முதலமைச்சருடைய கட்டுப்பாடு காவல்துறை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு அலங்காவலங்கள் நடக்குது, செப்பரேஷன் இல்ல. போன 30 காலமா நடந்துகிட்டு இருக்குது எல்லாம் சரி. உங்க மேல இந்த மாதிரி ஒரு வழக்கு உள்ள போயிட்டு வந்துட்டீங்கன்றதுக்காக நீங்க நேற்று பேட்டியில சொல்றீங்க அடுத்த முதலமைச்சர் விஜய் இருக்க மாட்டார் அப்படின்னு. நிச்சயமா அதுல எந்த மாற்றம் சரியா இல்லையா? இல்ல, அதாவது சிறைக்கு போறனோ இல்ல இந்த கேஸுக்கு மக்கள் அதிருப்தி. நீங்க ஒரு இடத்துல மட்டும் போயிட்டு வந்திருக்கீங்க, ஒரு பாதிப்பு உங்களுக்கு. அவர் அதை ஒட்டி அவர் முதலமைச்சரா வரமாட்டாரு அப்படின்னா 25 வருஷத்துல நான் பார்த்துட்டே வந்து ஆட்சிக்கு வந்து முதல் மாசமே வெறுப்புன்றது இப்பதான் பாத்துருக்கேன். திமுக மேல கூட வெறுப்பு இருந்துச்சு. அது வந்து எலெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா அதாகி அப்புறம் கடைசியில் தான் வந்து இந்த அளவுக்கு ஆனது. இப்ப உடனே வெறுப்பு இருக்கு. வெறுப்பு வந்த உடனே வெறுப்பு இருக்கு. உங்களுக்கு வெறுப்பு இருக்கு? இல்ல நான் எப்பவுமே அந்த சர்வேல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். காம்ப்ரமைஸ் ஆகும், உங்களுக்கே தெரியும். இருக்கதை இருக்குன்னு சொல்லுவேன், எந்த அதுல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னா. உண்மையிலே வெறுப்பு இருக்கு. அதாவது இப்ப எலெக்ஷன் வந்தா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. இது என்ன டிரான்ஸ்ஃபர் ஓட்டு. இந்த அதிமுக திமுக என்ன பண்ணாங்கன்னா, அந்த கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவங்க கட்சிக்கு அவருடைய ரிலேஷன்ஷிப் குறைச்சிட்டாங்க. அதை விட கட்சிக்காரனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யல. அதுக்கடுத்து வந்து இவங்க போராட்டங்கள் திமுக இருக்க அதிமுக எடப்பாடி பாலிடிக்ஸே பண்ணல. ஸோ கட்சி சின்னம் போராட்டமே ஓடிடுச்சு, நம்பகத்தன்மை ஏற்படல. ஸோ இந்த விளைவு என்னாச்சுன்னா அந்த டைம்ல வந்து ஒரு வெற்றிடம் ஏற்படுது. திரு ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து முழுக்க அதிகாரோடைய ஆட்சியா போச்சு, மக்கள் ஆட்சி எல்லாம் போச்சு. எப்பவுமே திமுகனா ஒரு மக்கள் ஆட்சியா இருக்கும், கட்சிக்காரனுடைய இதுல இருக்கும், அது கவர்மெண்ட் நடந்துதான் இருக்கும். ஆனா முழுக்க அதே ஃபார்முலா தான் இப்ப நடக்குது. திமுக ஆட்சி என்ன நடந்துச்சோ ஆட்சி தான் வேற ஒழிய காட்சியெல்லாம் ஒண்ணுதான். அதிகாரம் தான் நீங்க ஒழிஞ்சிருக்க ஒழிய அமைச்சர்களுடைய அதிகாரங்கள் சுத்தமா இல்லை. அதே பேட்டர்ன் தான் இங்க நடக்குது. அப்படி இருக்க போது இந்த ஃபார்முலா டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான் விஜய்க்கு வந்த ஒழிய முழுக்க விஜய்க்கான ஆதரவு ஓட்டு
அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்க்குறப்ப நிச்சயமா அடுத்து வருகிற காலங்களில் தேர்தல் வந்துச்சுன்னா அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் என்னுடைய பார்வை சொல்றேன். அதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, செயலில் பிடிச்சி போட்டாங்க, ஐயோ அதனால வைத்தறி சொல்றேன் அப்படி இல்ல. அது அந்த எண்ணத்துல அந்த தான் பார்வை நீங்க பார்க்க சொல்றதா? வேண்டாம். மக்கள்கிட்ட இன்னும் அந்த எண்ணம் வரல அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்ல ஜென்சிசி ஓட்டே குறையணும். ம். ஆனா இளைஞர்கள்லாம் வெறுப்புல இருக்கானா. இளைஞர் ஓட்டு போட தெரியாம ஓட்டு போட்டாங்க. அன்னைக்கு ஓட்டு போட புடிச்சு கேஸ போட்டு போய் ஜெயில்ல எத்தனை இளைஞர் புலம்புறாங்க. கண்ணு எதிர்க்க பார்த்திருக்கேன். அப்படின்னா வெளியில எவ்வளோன்னு பாருங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வழக்கு சிறைக்குள்ள போனவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சார் அதனால பாதிப்பு அவன் சொல்லிட்டு தான் தப்பே பண்ணல இருப்பாங்க. சார். வான்மணியானுடைய கேஸ் சார். சார் அவன் ஒரு டெய்லி கஞ்சா பிடிக்கணும் சார். அவன் வந்து விக்ரம் கிடையாது சார். விக்ரம் விட்டு வாங்குறவன் பிடிச்சா என்ன சார்? கூகுள் பே பண்றவனே ஃபோன் பண்றவன் பிடிச்சா என்ன சார் இது வழக்கா சார்? நாங்க என்ன பண்றீங்க புலிஸ்ல வான் பண்ணி விட்டீங்கன்னா அவன் கான்டாக்ட் பெருசாகுது. அங்க குற்றவாளி அதிகமான குற்றவாளி வரான். கான்டாக்ட் வழக்குதுல இப்போ ஏதோ சும்மாங்கிறத ஊதி படுத்த ஆண்டிட்டு கதையா ஏதோ இங்க சின்ன சின்ன இதை பண்ணுவான் வான் பண்ணி விட்டா பிரச்சனை இருக்கும். 12வது படிக்கிற பையனை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க சார். அதுக்கு என்ன சொல்றீங்க? அப்புறம் கொலைகள் என்னத்துக்குன்னு கொலைன்னு தெரியாம வரான் சார். கவுன்சிலிங் இப்போ வந்து பச்சபாஸ் காலேஜோ நந்தனா காலேஜோ இப்படி இந்த மாதிரி வடசென்னையில் இருக்க தியாகராஜ காலேஜோ இது மாதிரி நிறைய கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸோ இதுவே கொடுக்கறது இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக கொலை பண்ணிட்டு வரான்றான். அவன் எதிர்காலம் என்ன வாழ்க்கை என்ன எதுவுமே தெரியாம இப்படி வரான். ஸோ குற்றவாளிகள் எங்க உருவாகிறான்? அங்கே காவல்துறை அதிகாரிகள் தான் உருவாக்கப்படுறாங்க. ஸோ காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து 600 பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி தான் இருக்காங்க. ஸோ இங்க காவல்துறை வந்து அதிக எக்ஸ்டென்ட் பண்ணல. அது என்ன டிப்ரெஷன் டைமே இல்லாமல் வேலை செய்யறாங்க. அது நல்ல காவல்துறை அதிகாரி இருக்காங்க. அதுக்காக நம்ம எல்லாரையும் கெட்டவன்னு சொல்லக்கூடாது. சில நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க, மனிதனையும் உள்ள அதிகாரிகளும் இருக்காங்க. ஆனா சில அதிகாரிகள் மிருகம் கொண்டு இருக்கிறாங்க. என்ன அணுகுன ஒரு காவல்துறை கூட சட்டை கழட்டு உன்னை கொன்றுவேன், உனக்கு வழக்க முடிச்சிருவேன், உனக்கு லைஃபே கேஸே போட்டு காலி பண்ணிட்டுருவேன். நான் சிரிக்கிறதா அதான் தெரியல. நான் அந்த சரிங்கய்யா அவ்வளவு ஆட்களும் இருக்காங்க. சில பேர் வந்தோடனே ராக்க அடிக்கிற ஆட்களும் இருக்காங்க, அப்புறம் சாஃப்ட் ஆகிற ஆட்களும் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. ஆனா காவல்துறை என்னன்னா அவங்க வந்து டைமிங் இல்லாதனால ப்ரெஷர் அதிகமா இருக்குதுன்னு நினைச்சுன்னா குற்றவாளிகளிடம் வந்து அணுகிற முறை தவறுதலா இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு 6 மணிலேருந்து 6 மணி நேரம் வேலை பாருங்க, இப்படின்னா பரவாயில்ல. திடீர்னு பார்த்தா நைட் வந்து வேலை பார்க்கணும், டைமிங் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. அந்த ப்ரெஷர்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா அந்த குற்றவாளிகளிடம் காட்டுறாங்க. அதனால என்னன்னா அவங்க எப்படி செயல்படும் தெரியாம அந்த ஒரு தப்பு நடக்குது. ஸோ இது ரெகுலரா காலங்காலம் இருக்கு. அதனால அதிகாரிகள் காவல்துறை அதிகமா 600 பேருக்கு ஒரு காவல்துறைன்றத குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் 100 பேருக்கு ஒரு காவல்துறை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய டிப்ரெஷன் குறைச்சுன்னா கொஞ்சம் வழக்குகளும் குறையும். இல்லைன்னு சொன்னா காண்டிலே பிடிச்சி எஃப்ஐஆர் பிடிச்சி உள்ள தட்டி தூக்கி போட்டு போயிடுறாங்க. இந்த முறை மாறும்னு சொல்லி நான் இந்த வழக்கு மூலமா கற்றுக்கொண்ட கல்வியை நான் பார்க்குறேன். இந்த போதையை ஒழிக்கிறது 6 மந்த்ல ஒழிச்சலாம், பெரிய மேட்டரே கிடையாது. இதை ஒழிக்கிறதுக்கு சரியா இந்த மாநாடு நடத்துறதோ இல்ல பேரணி நடத்துறதோ இந்த பாலிடிக்ஸ் பண்றதோ இல்ல போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடத்தலாம் வேஸ்ட். ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி ஒரு 6 மாசம் கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணலாம், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா தெரிஞ்சே வந்து இவங்க ஊக்குவிக்க தான் சொல்றேன். இந்த எல்லைகளை ஒழுங்குபடுத்தினாவே கஞ்சாவை குறைச்சிடலாம். தமிழ்நாட்டு கஞ்சாக்கள் தரமற்ற கஞ்சாக்கள் வெளியில வர்ற ஒரிசாவோ ஆந்திராவிலே அப்படியே ரோடு ஓரமா இருக்குது. அங்க வர கஞ்சா தான் ஒரிஜினல் கஞ்சா சொல்லிட்டு அங்கதான் வருது. அப்புறம் எல்லையை கட்டுப்படுத்தி விக்ரம பிடிச்சி போட்டாவே ஆட்டோமேட்டிக் முடிஞ்சு போச்சே. இதை செய்யாம விட்டு போட்டு நீங்க போதை எங்க சார் ஒழிக்க முடியும்? ஒழிக்கிற வாய்ப்பு எப்படி இருக்கு உடம்பு திருநாவுக்கரசுக்கு? கஷ்டம். அந்த இடத்துல மூச்சு ஒரு பிரச்சனை கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. அது ஒன்று. அதை விட வருத்தம் என்னன்னா ஒரு கலைஞர் சொன்னாரு, ஸ்டாலின் சொன்னாரு, இல்ல எடப்பாடி சொன்னாரு, இல்ல வந்து அண்ணாமலை சொன்னாரு, இல்ல விஜய் சொன்னாருன்றத விட ஒரு செந்தில் பாலாஜி சொல்லி செய்யற அளவுக்கு நான் திறந்தாழ்ந்து போயிட்டான்றது நான் வருத்தம். என்ன அவர் முன்னாள் அமைச்சர் ரூல் பண்ணவர் அவர் தான். இல்ல ரூல் பண்ணவர் நான் பெரும் ஒரு ஆளுமை. அதனால அவரை போய் அவரு இல்ல அது இல்ல செந்தில் பாலாஜி இல்ல அப்படி இல்ல. நான் உண்மையிலேயே வந்து நான் அரசியல் தலைவர்கள்ல ஏற்கப்படாத ஒரு தலைவர். நான் மனதில் இருந்து உங்களுக்கு எனக்கு என்ன பொறுத்த தமிழ்நாட்டுல நான் ஏற்கப்படாத தலைவர்ல ஒரு தலைவர். அதே வந்து முச்சாமனா ரொம்ப எனக்கு பெஸ்ட். நிறைய விஷயம் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. முச்சாமனா வந்து ஆனா ஃபைல் எனக்கு கேட்டா திமுக எல்லா வழியை விட உங்களுக்கு செந்தில் பாலாஜி சொல்லி செய்திட்டீங்களேன்றது தான் வழியா இருக்குன்றீங்க. அப்படி சொல்லல, நான் செய்யவும் இல்லை. அப்படி ஒரு விஷயம் பாருங்க தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஒரு புரோக்கர் மாதிரி ஆக்கிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப வலிக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி எவ்வளவு கஷ்டம் உருவாக்கி வடிவமைச்சு இன்னைக்கு போன எலெக்ஷன் இதே ஏடிஎம்கே உடைய வேகோப்பாளர்கள் நான் நொங்கம்பாக்கத்தில் ஒரு இடத்துல மீட் பண்றேன். அவனே டேட்டா சயின்ஸ் தான் கேட்டுறான். அவனு நல்லா தெரிஞ்சு பிசினஸ் பண்ணிட்டு போறான். எடப்பாடி ஏமாறாரு. 21 சுனில் கிட்ட அப்படிதான் எடப்பாடி ஏமாந்தாரு. எடப்பாடி வந்து ஏமாறதான் போச்சு. நான் இதே சுனில் கிட்ட நான் நொங்கம்பாக்கத்துல ஜே நியூஸ் பக்கத்துல ஆபீஸ் அப்ப மீட் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு இத்தனை சீட் தான் வரும் தோத்துன்னு சொல்றேன். இல்லைங்க இத்தனை சீட் ஜெயிக்கணும்னு சொல்லி பொய்யான ரிப்போர்ட் எடப்பாடி கொடுத்து அப்போ விவோ தோத்து இது பண்ணாங்க. இப்போ வந்து 2வது விவோ ஆச்சு. இதை விட இன்னொரு விஷயம்னா எனக்கு வந்து வேலுமணி நான் வந்து நான் மீட் பண்ணி எனக்கு பிடிச்சி பிசினஸ் தரேன்னு சொல்லிட்டாரு.
கடைசியாக விவேக் அவங்க அண்ணோட்டு போய் விவேக் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அண்ணாமலைகிட்ட நெருக்கமாக இருக்க அப்படி ஒரே காரணத்துக்கு அந்த பிஸ்னஸில் வந்து எனக்கு கொடுக்கல, ஏடிஎம்கே கொடுக்கல. ஆக்சுவலாக ஏடிஎம்கே லாஸ்ட்டாக வேலை செய்ய வேண்டியது வேலுமணி தான் அந்த டீமோட வேலை செய்யுன்னு சொல்லி எல்லாம் ப்ராசஸ்லாம் ஏதாச்சும் ஒரு 100 தொகுதி வேலை செய்யறதுக்கு இதெல்லாம் இதை கொட்டேஷன்லாம் கொடுத்துருந்துச்சு. கடைசியில் அண்ணாமலைகிட்ட நெருக்கமான ஒரே காரணத்துக்காக இது சம்மந்தப்பட்டு வசந்தராஜுக்கே தெரியும். அண்ணாமலை இன்னைக்கு நெருக்கமாக இருக்கிற துதிப்பாடக்கூடிய அண்ணாமலை எந்த அளவுக்கு அவர் வசந்தராஜ் விமர்சனம் பேசுறாரு, இன்னைக்கு எந்த அளவுக்கு புகழ் பாராட்டுற வர விஷயம் அவரே வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே தெரியும். ஒன்னே விவேக் வந்து சொன்ன ஒரே காரணத்துக்கு அண்ணாமலை நெருக்கமாக பிசினஸ் எனக்கு கொடுக்கல. அப்புறம் போது எவ்வளோ கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், ஏகப்பட்ட செலவு, லாஸு போராடி கடந்து நீங்க வருகிற போது இன்னைக்கு ஒரு இடத்த ஒரு பிசினஸ் பிடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள இது ஒரு டேமேஜ்ன்ற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வலிகளும் வேதனைகளும் எனக்கு ஏற்பட்டிருக்கேன். நல்லது. ரொம்ப நன்றி தம்பி. தொடர்ந்து சந்திப்போம். ரொம்ப நன்றி. நான் என் தமிழ் இதுவரையும் யாருக்கும் நான் பேசுனதில்லைண்ணா. அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட்டு. அதனால் நீங்கள் அண்ணன் கூப்பிட்றதுக்காக மனதில் சொன்னேன். யார்கிட்டையும் உண்மையை சொன்னால் இது பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க, திரிச்சிருவாங்கிறதுக்காக நான் யார்கிட்டையும் இன்டர்வியூ கொடுக்கல. முதல் முறையாக மனம் திறந்து உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க தம்பி.